கஸ்டமர்கிட்ட வந்து சமாளிக்க முடிய மாட்டேங்குது. சரியான முறையில் எங்களுக்கு வந்து எரிவாயு கிடைக்க கேஸ் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி வந்து கேஸ் சிலிண்டர் வந்து இப்போ வந்து தட்டுப்பாட்டுனால பயங்கரமான ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். இப்போ அதுக்கு மேலே இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தா மறுபடியும் இப்போ கேஸ் உடைய ரேட் வந்து அதிகப்படுத்தி இருக்கு. ஒரு 1000 ரூபா அதிகப்படுத்தி இருக்கு. இப்போ 1000 ரூபா அதிகப்படுத்தும் போது எங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி நாங்களே இப்போ டிமாண்ட்லேயே வந்து இந்த கேஸ் சிலிண்டர் வந்து 5000 ரூபா 6000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் அதிகப்படுத்தினா இப்போ இவங்க என்ன வரைக்கும் விற்பாங்க? இப்போ அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியா இருக்குது. கஸ்டமர்ஸ் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியறதில்ல. ஏன் கேட்டீங்கன்னா வந்து இப்போ கஸ்டமருக்கு கேட்கறது நம்ம கொடுக்க முடியறதில்ல. நாங்கள் கொடுக்கறதே வந்து ஒரு 10 ஐட்டம் போட்டுக்கோமோ அதில் ஒரு 3 ஐட்டம் 4 ஐட்டம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கணக்கில் போயிட்டு இருக்கு. அதிகபட்சமாக நம்ம கேஸ் சிலிண்டர் கொடுத்து வாங்கி எங்களுக்கு ஒன்றும் வாழ்வாதாரம் பெருசாக மிச்சம் பிடிக்க முடிய மாட்டேங்குது. சம்பளம் கொடுத்து எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. எந்த நிலைக்கு வருதுங்கிறது எங்களுக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். இத்தனை பேர்த்த வேலைக்கு வச்சு நாங்களாம் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. கடை வந்து ஒரு 2 நாளைக்கு திறக்கிறோம், ஒரு நாளைக்கு 2 க்ளோஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இதுதான் அவருடைய கண்டிஷன். இப்போ செட்டில்மெண்ட்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பைசா வச்சு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. கேட்டால் அவங்க பல விதமாக கேட்குறாங்க. எதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்குறீங்க? நாங்கள் இந்த ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம், ஏன் எப்படி கேட்குறீங்க கேட்குறாங்க. கேஸுடைய காரணம் சொல்லி கேட்க வேண்டிய சூழ்நிலை வருது நமக்கு. வந்தால் சில கஸ்டமர் கொடுத்துட்றாங்க, சில கஸ்டமர் மூஞ்சி சுடிக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தில் ரொம்ப பாதிக்க வருது. எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் உடைய இது பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் வந்து கேஸ் தட்டுப்பாடுலாம் இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குங்கிறாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் வந்து உங்களுக்கு எப்படி? கேஸ் தட்டுப்பாடு வந்து கவர்மெண்ட் சொல்றது வந்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஓகே, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஓகேவா இருக்கும். எங்களை மாதிரி ஒரு தள்ளு வண்டியும் இந்த மாதிரி பிளாட்பார் வியாபாரம் பண்ணுறோம், நாங்கள் சிறு சிறு மீடியனுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில் எங்களுக்கு கேஸ் கொடுக்கறது இல்லை. 2194 ரூபாய்க்கு கமர்ஷியல் கேஸ் என்று செப்பரேட் இருந்தது. ஆனா இப்பயே வந்து அதுல வந்து 1000 சில்லரோ ஏறி இருக்கும்போது 3000 சில்லரோ ஆயிருது இப்போ ரேட்டு. அப்போ இது வந்து நாங்க வந்து என்ன ரேட்டுக்கு நாங்க வாங்கி இப்போ பிளாக்ல இப்போ எங்களுக்கு வந்து நேரம் வந்து ஏஜென்ட்டே எங்களுக்கு கொடுத்தாலும் ஏஜென்ட் வந்து எங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தரதில்லை. ஏஜென்ட்டுகளே வந்து ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பிளாக்ல ஏஜென்ட் பிளாக்ல தான் வச்சு வியாபாரம் பண்றாங்க. ஏஜென்ட் பிளாக் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. இந்த சப்ளையர்கள் அவ்வளவு சப்ளை இருக்காங்க, எல்லாருமே வந்து இந்த மாதிரி வச்சு வியாபாரம் பண்றாங்க. இது வந்து வீட்டு சிலிண்டர் தான் மேக்சிமம் வந்து கமர்ஷியல் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. வீட்டு சிலிண்டர் வந்து ஏதோ 1 2 வீட்டில் வாங்கி நாங்கள் வந்து அப்படி யூஸ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு.